அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் பிப்ரவரி 17, 2026 மகா அமாவாசையில் ஒரு சக்தி வாய்ந்த சூரிய கிரகணம். பிப்ரவரி 17, 2026 செவ்வாய்க்கிழமை மாக அமாவாசை அன்று சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. இந்த சூரிய கிரகணத்தால் 5 ராட்சிகளுக்கு அபரிமிதமான அதிர்ஷ்டம் கிடைக்கும். லட்சம் கோடிகள் கொடுத்தாலும் இந்த 5 ராட்சிகளின் அதிர்ஷ்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. 20 ஆண்டுகளுக்கு இவர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். இவர்களுக்கு இனிமேல் அசைக்க முடியாத ராஜயோகம் கிடைக்கும். ஏனென்றால் காலம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. படைப்பில் மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது. துன்பக்கடலுக்கு பிறகு இன்பக்கரை வருவது எவ்வளவு இயல்பானதோ அதே போல கிரகங்களின் இயக்கம் மாறும்போது மனிதனின் தலைவிதி மாறுவதும் இயல்பானது. பிரபஞ்சம் நமக்கு வழங்கும் அற்புதமான கிரகணங்களும் ஒன்று. பொதுவாக கிரகணம் என்றாலே மக்கள் பயப்படுவார்கள். ஏதோ ஒரு துரதிருஷ்டம் நடக்கும் என்று கவலைப்படுவார்கள். ஆபத்துகள் இருக்கும் என்று நடுங்குவார்கள். ஆனால் நமது இந்திய ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகணம் என்பது ஒரு இருண்ட நிகழ்வு மட்டுமல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த காலமும் கூட. இது பழைய கர்மங்களை எரித்து புதிய அத்தியாயத்திற்கு வழிவகுக்கும் ஒரு அற்புதமான நேரம். சரியாக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்வு 2020 நிதியாண்டில் வெளிவரப்போகிறது. 2026 பிப்ரவரி 17 செவ்வாய்க்கிழமை அன்று ஏற்படவிருக்கும் சூரிய கிரகணம் சாதாரணமானது அல்ல. இது ஒரு மகா சக்தி வாய்ந்த வானியல் நிகழ்வு என்று ஜோதிட பண்டிதர்கள் வர்ணிக்கிறார்கள். இந்த கிரகணத்தின் தாக்கத்தால் ராசி சக்கரத்தின் 12 ராசிகளில் 5 ராசிகளின் ஜாதகங்கள் எதிர்பாராத விதமாக அற்புதமாக மாறப்போகின்றன. எவ்வளவு என்றால் அவர்களுக்கு கிடைக்கப் போகும் அதிர்ஷ்டத்தை தேவேந்திரனாலும் தடுக்க முடியாது என்ற அளவுக்கு அவர்களின் காலம் மாறப்போகிறது. 1000 கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத அதிர்ஷ்டம், ராஜயோகம் இவர்களுக்கு சொந்தமாக போகிறது. இந்த தாக்கம் சில நாட்கள் அல்லது சில மாதங்கள் மட்டுமல்ல, வரவிருக்கும் 25 ஆண்டுகள், அதாவது கிட்டத்தட்ட 2050 ஆண்டு வரை இவர்களின் வாழ்க்கை ஒரு பொற்காலம் போல அமையப் போகிறது என்று சாஸ்திரம் கூறுகிறது. இதுவரைப்பட்ட கஷ்டங்கள், கண்ணீர், அவமானங்கள் அனைத்தும் மறைந்து ஒரு புதிய வெளிச்சம் அவர்களின் வாழ்க்கையில் நுழைய போகிறது. அந்த ராசிக்காரர்கள் யார்? அவர்களுக்கு என்ன மாதிரியான அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போகின்றன என்பதை இப்பொழுது இந்த வீடியோவில் விரிவாக தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, அதற்கு முன் ஒரு சிறிய வேண்டுகோள். நீங்கள் வீடியோவை எங்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை கேட்டால் ஒவ்வொரு பாயிண்டும், அதாவது பாயிண்ட் தெளிவாக புரியும். ஸ்கிப் செய்யாமல் பார்த்தால் சரியாக புரியாது. வீடியோக்களை அவளுக்கு லாபமே தவிர எந்த நஷ்டமும் இருக்காது. எனவே நீங்கள் இந்த வீடியோவை எங்கும் ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை கேட்டு ஒரு லைக் கொடுத்து ஆதரவு தாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஸ்ரீராம் என்று ஒரு சிறிய கமெண்ட் செய்யுங்கள். 2026 பிப்ரவரி 17 வரும் இந்த கிரகணத்தை ராகு கிரஸ்த அனகார சூரிய கிரகணம் என்று அழைக்கிறார்கள். இது மாசி மாதம் பௌர்ணமி திதி அவிட்டம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கும்பராசியில் நிகழ்கிறது. கிரகணம் நிகழும் நேரமும் மிக முக்கியமானது. இந்த கிரகணம் மாலை 5 மணி 12 மணிக்கு தொடங்கி இரவு 7 மணி 57 மணி வரை நீடிக்கும். இந்த கிரகண நேரம் பிரபஞ்ச சக்தியில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நேரம். இந்த கிரகணத்தின் சிறப்பு என்னவென்றால், இது பஞ்சகிரக கூட்டத்தில் நிகழப்போகிறது. சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு போன்ற முக்கிய கிரகங்கள் ஒரே கூட்டத்தில் அல்லது பாதிக்கப்பட்ட துறையில் இருக்கும்போது அந்த வேலை நிறுத்தத்தில் மிகப்பெரிய சக்தியை வெளியிடும். இதுபோன்ற அரிய கிரக கூட்டங்கள் உருவாகும் பொழுது உலகளவில் பல மாற்றங்கள் நிகழும். பொருளாதார ரீதியாக பார்த்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகள் வானத்தை தொடும் வாய்ப்புகள் உள்ளன. தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களில் முதலீடு செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக மாறுகிறது. ஆனால் பலருக்கு வரும் முக்கிய சந்தேகம் என்னவென்றால், இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா என்பதுதான். உண்மையில இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. இது முக்கியமாக ஆண்டார்டிகா பகுதியில தெரிகிறது. நமக்கு தெரியாதவா, நமக்கு கவலை இல்லையா என்று பல சாதாரண மக்கள் நினைப்பார்கள். ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகணம் எங்கு ஏற்பட்டாலும் அதன் தாக்கம் பூமியில் ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கும். சூரியன் அனைத்து உயிரினங்களுக்கும் ஆத்மகாரகன், நேரடி தெய்வம். அதன் மீது நிழல் விழும்போது அந்த கதிர்களின் தாக்கம் அல்லது அந்த காஸ்மிக் ஆற்றல் மாற்றங்கள் உலகெங்கிலும் உள்ள உயிரினங்களை பாதிக்கின்றன. எனவே நமக்கு கிரகணம் தெரியாவிட்டாலும் கிரகண காலம் புண்ணிய காலமே ஆகும். இந்தியாவில் தெரியாததால் கோவில்களை மூடுவது, வீடுகளை முழுமையாக கழுவி சுத்தம் செய்வது, அப்படிப்பட்ட கடுமையான விதிகளை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. ஏனெனில் கருவில் உள்ள குழந்தைகளின் மீது கிரக கதிர்களின் தாக்கம் அல்லது அந்த நேரத்தில் வெளிப்படும் அலைகளின் தாக்கம் மிகவும் மென்மையாக செயல்படும். எனவே அந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியே சுற்றாமல் வீட்டிலேயே இறைவனின் நாமத்தை உச்சரிப்பது நல்லது. இது அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் பிறக்கப் போகும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கும் நல்லது.
இந்த சூரிய கிரகணம் 5 ராசிக்காரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக மாறப்போகிறது என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் வாழ்க்கையில இனி திரும்பி பார்க்கும் வேலை இருக்காது. 2026 பிப்ரவரி 17 முதல் தொடங்கி கிட்டத்தட்ட 2050 வரை, அதாவது 24 ஆண்டுகள் இவர்களின் வாழ்க்கையில் அகாண்ட் ராஜயோகம் நடக்கப் போகிறது. இந்த காலத்தில் அவர்கள் மண்ணை பிடித்தாலும் அது தங்கமாக மாறும். இவர்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள். இருப்பவர்கள் நண்பர்களாக மாறிவிடுவார்கள் அல்லது அவர்களின் கண் முன்னே தோற்றுப் போவார்கள். இந்த சக்தி வாய்ந்த சூரிய கிரகணத்தால் அதிர்ஷ்டத்தை பெறும் ராசிகளில் தனுசு ராசி முதலிடத்தில் நிற்கிறது. நவகிரகங்களில் மிகவும் சுப கிரகமான பிருகஸ்பதி ஆதிக்கம் செலுத்தும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் ஒரு புதிய உற்சாகத்தையும் பிரகாசமான எதிர்காலத்தையும் அளிக்கப் போகிறது. கடந்த சில காலமாக நீங்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் ஏதோ ஒரு தடை ஏற்படுவது, பாதியிலேயே வேலைகள் நின்று போவதால் ஏற்பட்ட விரக்தி இனிமேல் மறைந்துவிடும். கிரகணத்தின் தாக்கத்தால் நன்மை எல்லையற்ற தன்னம்பிக்கை நிலைகள் அதிகரிக்கும். உடல் மன உறுதி கிடைப்பதால் நீங்கள் மிகவும் கடினமான முடிவுகளையும் தைரியமாக எடுக்க முடியும். நிதி ரீதியாக பார்த்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். பழைய கடன்கள் தீர்ந்து பணம் எந்த ரூபத்திலாவது நம்மை வந்தடையும். நீங்கள் கடந்த காலத்தில் செய்த முதலீடுகள் இப்போது எதிர்பார்த்த லாபத்தை தரும். தொழில் மற்றும் வணிக ரீதியாக நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் அதிகம். குறிப்பாக வெளிநாடுகளுக்கு செல்ல கனவு காண்பவர்களுக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை தேடுபவர்களுக்கும் இது ஒரு நல்ல நேரம். விசா பிரச்சனைகள் நீங்கி வெளிநாட்டு மண்ணில் கால் பதிக்க வாய்ப்பு எளிதாகும். உங்கள் வளர்ச்சி எவ்வளவு வேகமாக இருக்கும் என்றால் உங்களை விமர்சித்தவர்களும் உங்களுக்கு துரோகம் செய்ய நினைத்த எதிரிகளும் கூட பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். சமூகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, புகழ் மற்றும் கௌரவம் அபரிமிதமாக அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைகளுக்கும் ஆலோசனைக்கும் மதிப்பு கூடும். குடும்பத்தில் உள்ள சண்டைகள் நீங்கி அமைதி நிலவும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி இந்த அற்புதமான யோகத்தை மேலும் பலப்படுத்த ஒரு சிறிய பரிகாரத்தை பின்பற்ற வேண்டும். கிரகணத்தின் போது அல்லது கிரகணம் முடிந்த பிறகு அம்மனுக்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் கலந்த நீரால் பக்தியுடன் அபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த பரிகாரம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள சிறிய தோஷங்களை நீக்கி அடுத்த 25 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு அசைக்க முடியாத ராஜயோகத்தையும் நிலையான அதிர்ஷ்டத்தையும் வழங்கும். இந்த மாற்றங்கள் வாழ்க்கையில் ஒரு வரலாற்று திருப்பு முனையாக அமையும். இரண்டாவது ராசி மேஷ ராசி. இந்த சக்தி வாய்ந்த ராகு கிரஸ்த சூரிய கிரகணம் மேஷ ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வரப்போகிறது. ராசி சக்கரத்தில் முதல் ராசியான மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய். இந்த கிரகணத்தின் தாக்கத்தால் நன்மை, செயல்திறன், விடாமுயற்சி இரட்டிப்பாகும். கடந்த சில ஆண்டுகளாக வேலையில் நீங்கள் சந்தித்து வந்த தேக்க நிலைக்கு இப்போது ஒரு முடிவு வரப்போகிறது. நீண்ட காலமாக ஒரே பதவியில் இருந்து உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் தவிப்பவர்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு பதவி உயர்வுகள், அதாவது ப்ரமோஷன்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. உங்கள் நிதிநிலையை மேம்படுத்தும் வகையிலே 10 மட்டுமல்ல, வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் அல்லது சாதகமான இடத்திற்கு இடமாற்றம் போன்ற நல்ல செய்திகளை நீங்கள் பெறுவீர்கள். வேலையின்மை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள மேஷ ராசி இளைஞர்களுக்கு இந்த நேரம் ஒரு மணி, ஒரு வரப்பிரசாதம். நீங்கள் விரும்பிய துறையில் நல்ல தொகுப்புடன் குடியேறுவதற்கான வழி சுலபமாகிறது. குறிப்பாக அரசு வேலைகள் அல்லது பிற போட்டி தேர்வுகளுக்காக கடினமாக உழைத்தாலும் மாணவர்களுக்கு இந்த கிரகண காலத்திற்கு பிறகு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு இது ஒரு பொன்னான அத்தியாயம் என்று சொல்லலாம். கடந்த காலத்தில் தவறான முடிவுகள் அல்லது சந்தை நிலைமைகள் காரணமாக இழப்புகளை சந்தித்தனர். வியாபாரிகள் இப்போது அனைத்தையும் கடந்து லாப பாதையில் செல்வார்கள். புதிதாக வணிகங்களை தொடங்க விரும்புவோருக்கு அல்லது முதலீடு செய்ய விரும்புவோருக்கு கிரக பலம் ஏராளமாக உள்ளது. குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறை தொடர்பான உங்கள் கனவுகள் நனவாகும். சொந்த வீடு வாங்க வேண்டும் அல்லது நிலம் வாங்க நீண்ட நாட்களாக முயற்சிப்பவர்களுக்கு அனைத்து தடைகளும் நீங்கும். பதிவு பணிகள் விரைவாக முடிவடையும். மேஷ ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் எவ்வளவு பலமாக இருக்கும் என்றால், உங்களை பின்னால் இருந்து குத்த முயற்சிக்கும் எதிரிகள் தங்கள் முயற்சிகளில் படுதோல்வி அடைவார்கள். அவர்களின் சதித்த திட்டங்கள் உங்களை நெருங்காது. பெரிய வெற்றிகளை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு நீங்கள் உயர்வீர்கள். அடுத்த 25 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு கிரக நிலை மிகவும் சாதகமாக இருக்கும். எனவே இந்த அற்புதமான காலத்தை சோம்பேறித்தனம் இல்லாமல் சரியான திட்டமிடலுடன் பயன்படுத்திக் கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் செல்வத்திற்கு குறைவு இருக்காது. இந்த சூரிய கிரகணத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் 3வது ராசி ரிஷப ராசி. புஷ்ப ராசிக்கு ராகுவால் ஏற்படும் சூரிய கிரகணம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக மாறப்போகிறது. ஜோதிட சாஸ்திரப்படி இந்த கிரகணம் இவர்களுக்கு மன விருப்பங்களை நிறைவேற்றும். அதாவது நீங்கள் மனதார தூய்மையான எண்ணத்துடன் எந்த ஒரு விருப்பத்தை விரும்புகிறீர்களோ அந்த விருப்பம் நிறைவேறும் நேரம் நெருங்கிவிட்டது. உதாரணமாக, பல ஆண்டுகளாக சொந்த வீடு கனவு கண்டு நிதி சிக்கல்கள் அல்லது ஆவணச் சிக்கல்கள் காரணமாக அது தள்ளிப் போயிருந்தால் கிரகணத்திற்கு பிறகு அனைத்து தடைகளும் நீங்கும்.
நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளும் விரைவாக முடிவடையும். வீடு கட்டும் முயற்சிகள் வேகமடைந்து கனவு இல்லம் நனவாகும். ரிஷப ராசிக்காரர்கள் மீது லட்சுமி தேவியின் அருள் அபரிமிதமாக இருக்கப் போகிறது. நேற்று வரை கையில் காசில்லாமல் நாளை பற்றி கவலைப்பட்டவர்கள் கூட இந்த கிரகணத்தின் தாக்கத்தால் 4 பேருக்கு உதவும் அளவுக்கு பொருளாதார ரீதியாக உயர்வார்கள். எதிர்பாராத வழிகளில் பணம் கிடைக்கும். குறிப்பாக திடீர் பண ஆதாயத்திற்கான வலுவான அறிகுறிகள் உள்ளன. மற்ற சொத்துக்கள் தொடர்பான நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்க்கப்படலாம், அல்லது பங்குச்சந்தை, லாட்டரி போன்ற பிரிவுகள் மூலம் எதிர்பாராத செல்வம் உங்களை தேடி வரும். கேள்விக்குரிய ராசிக்காரர்கள் எந்த வேலையை எடுத்தாலும் அது வெற்றிகரமாக அமையும். எதை தொட்டாலும் பொன்னாகும் என்ற பழமொழி இவர்களுக்கு உண்மையாக போகிறது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கடந்த கால சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும். கணவன் மனைவி இடையே அநியோனியம் அதிகரித்து குடும்ப சூழல் அமைதியாக இருக்கும். மாணவர்களுக்கும் இது ஒரு சிறந்த நேரம். படிப்பு கவனம் அதிகரிப்பதுடன் உயர கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கும் அல்லது நாட்டின் மதிப்புமிக்க பல்கலைக்கழகத்தில் இடம்பெற விரும்புபவர்களுக்கும் வழிவகுக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் இந்த புண்ணிய காலத்தில் ஏழைகளுக்கு அன்னதானம் அல்லது பொருள் தானம் செய்வதன் மூலம் அவர்களின் புண்ணியம் கோடிரட்டி அதிகரிக்கும். அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இவர்களின் வாழ்க்கையில் வறுமை என்ற பேச்சுக்கே இடமிருக்காது. 4 ராசிகள். கன்னிராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கிரஸ்த சூரிய கிரகணம் ஒரு அசைக்க முடியாத சக்தியை வழங்கப் போகிறது. சாஸ்திரப்படி மனிதனுக்கு எவ்வளவு செல்வம் போக பாக்கியங்கள் இருந்தாலும் எதிரிகளால் பயமில்லையா? மன அமைதியின்மை இருந்தால் அந்த வாழ்க்கை நரகமாக இருக்கும். ஆனால் இந்த கிரகணத்தின் தாக்கத்தால் கன்னி ராசிக்காரர்களுக்கு அசைக்க முடியாத எதிரி வெற்றி கிடைக்கும். கடந்த சில காலமாக உங்கள் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் உங்களுக்கு பின்னால் குழி தோண்டி உங்கள் ஆளுமையை சீர்குலைக்க முயன்ற எதிரிகள் இனிமேல் நிற்க முடியாது. அவர்கள் செய்த சதிகளில் சிக்கி தவிப்பார்கள். ஒரு வகையில சொல்லப்போனால் உங்களை தொந்தரவு செய்தவர்களே உங்கள் சக்தியை உணர்ந்து உங்கள் காலடியில் வந்து மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலைகள் உருவாகும். இதனால் உங்கள் மீதான சமூக அழுத்தம் குறைந்து அபரிமிதமான புகழும் மரியாதையும் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கன்னி ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இருந்து ஒரு புதிய உற்சாகத்தை பெறுவார்கள். பல ஆண்டுகளாக உங்களை துன்புறுத்தி வந்த நாள்பட்ட நோய்கள் மற்றும் மருத்துவர்களுக்கும் புரியாத உடல் உபாதைகளில் இருந்து இந்த கிரகணத்திற்கு பிறகு விடுதலை கிடைக்கும். சரியான சிகிச்சை கிடைத்து உங்கள் ஆரோக்கியம் முழுமையாக சீராகும். அதேபோல் பல ஆண்டுகளாக நீதிமன்றங்களை சுற்றி வரும் சொத்து தகராறுகள், நிலத்தகராறுகள், குடும்பத்தில் உள்ள மற்ற சட்டச்சிக்கல்கள் உங்களுக்கு சாதகமாக தீர்க்கப்படும். எந்த முடிவு வந்தாலும் அது வெற்றிக்கு வழிவகுக்கும். இதனால் உங்கள் மனதில் இருந்த ஒரு பெரிய சுமை நீங்கி வாழ்க்கையில் அற்புதமான ஸ்திரத்தன்மை ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக பொற்காலத்தை அனுபவிப்பார்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளிடமிருந்து சிறப்பு அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கும். உங்கள் செயல்திறனை அனைவரும் பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் சக ஊழியர்களிடமிருந்தும் நீங்கள் எதிர்பார்க்கும் ஒத்துழைப்பு கிடைக்கும். கடந்த காலத்தில் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள். மன அமைதியுடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு காரியமும் வெற்றிகரமாக முடிவடைகிறது. மேலும் பலப்படுத்திக் கொள்ள கன்னி ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் பசு சேவை செய்வது மிகவும் நல்லது. பசுவுக்கு புல் கொடுப்பதன் மூலம் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் நீங்கி அடுத்த 25 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு நிகரற்ற அதிர்ஷ்டம் கிடைக்கும். இப்பொழுது 5வது மற்றும் கடைசி அதிர்ஷ்ட ராசி நரசிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கிரஸ்த சூரிய கிரகணம் ஒரு புதிய நம்பிக்கையின் பல்லக்கை கொண்டு வரப்போகிறது. மீன ராசியின் அதிபதி பொதுவாக வியாழன் கும்ப ராசியில் ஏற்படும் கிரகணம் மீன ராசிக்காரர்களுக்கு சில அரிய நிதி நன்மைகள் தரும். கடந்த சில காலமாக நீங்கள் அனுபவித்து வந்த மன அழுத்தம், உடல்நல குறைவு மற்றும் எதிர்காலம் குறித்த அச்சங்கள் இந்த கிரகண காலத்திற்கு பிறகு முற்றிலும் நீங்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் ஒரு தெளிவு ஏற்படும். இது சரியான முடிவுகளை எடுக்க உங்களை தூண்டும். நிதி ரீதியாக பார்த்தால் மீன ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாட்டு ஆதாரங்கள் மூலம் பண ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளன. வெளிநாடுகளில் வேலை செய்ய விரும்புபவர்கள் அல்லது உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இருந்த அனைத்து தடைகளும் நீங்கும். திடீர் பணவரவு காரணமாக உங்கள் பழைய கடன்கள் அனைத்தும் தீர்ந்து நிதிநிலை தன்மை ஏற்படும். இந்த கிரகணம் உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பதற்கான வழிகளை காட்டுகிறது. வணிகத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய முதலீடுகள் சாதகமாக அமைவதுடன் எதிர்பாராத லாபங்களையும் ஈட்ட வாய்ப்புள்ளது. ஆரோக்கிய ரீதியாகவும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீண்ட காலமாக தூக்கமின்மை அல்லது மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு அமைதியான தூக்கமும் ஆரோக்கியமும் கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதால் உங்கள் மனம் அமைதியடையும்.
குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து, குறிப்பாக உடன்பிறப்புகளிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கும். மீன ராசிக்காரர்கள் இந்த அற்புதமான காலத்தை மேலும் பயன்படுத்திக் கொள்ள கிரகணத்தின் போது அல்லது அதற்கு பிறகு தங்க நிற ஆடைகளை அல்லது மஞ்சள் நிற பொருட்களை ஏழைகளுக்கு தானம் செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு பிடித்த தெய்வத்திற்கு அல்லது குருமார்களுக்கு அபிஷேகம் செய்வதன் மூலம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கி வரும் காலத்தில் நீங்கள் ராஜயோகத்தை அனுபவிப்பீர்கள். இந்த கிரகணம் இந்த வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை நிரப்பி உங்களை அதிர்ஷ்டசாலிகளாக மாற்றுகிறது. ஆனால் நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பது போல இந்த கிரகணத்தால் சில ராசிக்காரர்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சில ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண நேரம் ஒரு சோதனை காலமாக மாறலாம். குறிப்பாக கும்பராசியில் இந்த சூரிய கிரகணம் நிகழும். இந்த ராசிக்காரர்கள் கிரகணத்திற்கு பிறகு மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிகவும் அவசியம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஜென்ம ராசியில் கிரகணம் ஏற்படுவது ஒரு வகையான சோதனை காலம். ஆகவே அடுத்த 45 நாட்களுக்கு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து எடுக்க வேண்டும். குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் எந்தவித அலட்சியமும் காட்டக்கூடாது. கிரகணத்தின் தாக்கம் காரணமாக மன அழுத்தம், தேவையற்ற கவலைகள் அல்லது உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகவே அமைதிக்காக தியானம் அல்லது இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நல்லது. நிதி பரிவர்த்தனைகளை பொறுத்தவரை யாருக்கும் பெரிய தொகையை கடனாக கொடுக்கவோ அல்லது மற்றவர்கள் சார்பாக ஜாமீன் கையெழுத்திடவோ வேண்டாம். நீங்கள் மிகவும் நம்பியவர்களே உங்களை நிதி சிக்கல்களில் தள்ளும் அபாயம் உள்ளது. புதிதாக பெரிய முதலீடுகளை செய்ய விரும்புபவர்கள் கிரகணத்திற்கு பிறகு குறைந்தது 2 வாரங்கள் காத்திருப்பது நல்லது. குடும்ப வாழ்க்கையிலும் சிறிய விஷயங்களுக்காக சண்டைகள் ஏற்படும் அறிகுறிகள் உள்ளன. குறிப்பாக கணவன் மனைவி இடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் வராமல் அமைதியாக இருப்பது அல்லது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. இந்த பேச்சுவார்த்தை காரணமாக அன்பானவர்கள் விலகிச் செல்லாமல் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் உயர் அதிகாரிகளுடன் அல்லது சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆகவே உணர்ச்சி வசப்படாமல் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள். வாகனங்களை ஓட்டும் போது அதிக வேகத்தை தவிர்க்க வேண்டும். பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிரக தோஷ நிவர்த்திக்கு கிரகணத்திற்கு பிறகு சிவாலயத்திற்கு செல்வது அல்லது கருப்பு எல்லை தானம் செய்வது எதிர்மறை விளைவுகளை குறைக்கும். அதேபோல் கிரகணத்திற்கு பிறகு விருச்சிக ராசிக்காரர்களும் கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களை ஓட்டும் போது இவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கிரகணத்தின் தாக்கத்தால் மனம் நிலையாக இருக்காது. இதனால் கவனம் சிதறும் அபாயம் உள்ளது. சமாதானங்கள் ஏற்படும் அறிகுறிகள் உள்ளன. ஆகவே ஹெல்மெட் அணிவது, சீட் பெல்ட் அணிவதுடன் வேகமாக செல்லக்கூடாது. பயணம் செய்யும் போது கடவுளின் பெயரை உச்சரிப்பது நல்லது. அதேபோல் தேவையற்ற சண்டைகளில் இருந்து விலகி இருக்க வேண்டும். சிறு சிறு விஷயங்களுக்கே கோபம் வருவது, மற்றவர்களுடன் சண்டையிடுவது போன்றவற்றால் நீங்களதான் பாதிக்கப்படுவீர்கள். கோபத்தை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். பேச்சில் தடுமாறக்கூடாது. பேச்சு தடுமாறினால் அது எதிரிகளை அதிகரிக்கும். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணம் 8ஆம் வீட்டில் வருவதால் ஆயுள் அல்லது ஆரோக்கிய விஷயத்தில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதை ஆயுள் பங்கம் என்று கூறுவார்கள். அதாவது உயிருக்கு ஆபத்து என்று அர்த்தமல்ல, ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனைகள், சிறு விபத்துக்கள் என்று அர்த்தம். யாருக்கும் ஜாமீன் இருக்கக்கூடாது, மத்தியஸ்தம் செய்யக்கூடாது. நான் இருக்கிறேன் என்று யாருக்காகவோ நீங்கள் பொறுப்பேற்றால் அந்த பிரச்சனை உங்களை சுற்றி கொள்ளும் அபாயம் உள்ளது. இறுதியில் நல்லது செய்தாலும் கெட்டது நடக்கும் காலம் இது. வெளி உணவுகளை குறைத்து சாத்வீக உணவை உட்கொள்வது நல்லது. மாசுபட்ட உணவு காரணமாக வயிற்று சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்புள்ளது. நீங்கள் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் ஆபத்துக்களில் இருந்து விடுபடலாம். மீதமுள்ள துலாம், சிம்மம், மகரம், மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தின் தாக்கம் சாதாரணமாக இருக்கும். அதாவது இந்த கிரகணத்தால் இவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்காமல் போகலாம். ஆனால் பயப்பட வேண்டிய நஷ்டங்களும் இருக்காது. இவர்களின் வாழ்க்கை வழக்கம் போல் தொடரும். தினசரி வேலைகள் சீராக நடக்கும். இருப்பினும் இவர்கள் கடவுளை வணங்குவதன் மூலம் மன அமைதியை பெறுவார்கள். இது எதிர்காலத்தில் வரவிருக்கும் நல்ல காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும்.